தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்ட 29 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். மேலும் விவரங்கள். பிரியங்கா, தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடகரை பகுதியில காடுவெட்டி என்ற பகுதி இருக்கு. இந்த பகுதியில தனியாருக்கு சொந்தமான புளியந்தோப்பு பகுதியில இன்று காலை அதிகாலை பார்த்தோம்னா 2 மர்ம நபர்கள் சுற்றி திரிந்ததை விவசாய சங்க பாதுகாவலர்கள் அவர்களை பிடித்து விசாரணை செய்ய முயன்றனர். அப்போது இருவரும் தப்பி ஓட முயன்ற போது ஒருவர் மட்டும் மாட்டிக்கொண்டார். மாட்டிக்கொண்டவரிடம் விசாரணை நடத்திய போது அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை தோப்பு பகுதியில் மறைத்து வைத்திருப்பதும் இதனை உண்பதற்காக வரும் வனவிலங்குகள் அது வெடித்து சிதறி அதன் கரிகளை விற்பனை செய்வதற்காக இங்கு நாட்டு வெடிகுண்டுகளை மறைத்து வைத்திருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு இந்த பிடிபட்ட நபர் யாருன்னு பார்த்தோம்னா பெரியகுளம் அருகே உள்ள வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர். அவரிடம் விசாரணை நடத்திய போது பார்த்தோம்னா அந்த பகுதி முழுவதுமே பார்த்தோம்னா 29 இடங்கள்ல நாட்டு வெடிகுண்டு, அதாவது கோழி கழிவுகளை கலந்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதனை புதைத்து வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக பார்த்தோம்னா அந்த புதைத்து வைக்கப்பட்ட 29 நாட்டு வெடிகுண்டுகளிலும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் பார்த்தோம்னா இந்த வெடிகுண்டுகள் பார்த்தோம்னா அபாயகரமான வெடிகுண்டுகளாக இருக்கு. அதாவது இது காற்று அதிக அளவு அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது சற்று நகர்ந்தாலோ இது வெடிக்கும் தன்மை கொண்டதால் இது குறித்து உடனடியாக பாம்ப் ஸ்குவாடுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. தற்போது அவர்கள் விசாரணை கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை பாதுகாப்பான முறையில் கொண்டு சென்றுள்ளனர். நீதிமன்ற உத்தரவில் கிடைத்த பிறகு அந்த வெடிகுண்டுகளை செயலிழக்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பாக தப்பி ஓடி ஆனந்தராஜ் என்பவரை தேடி வருகின்றனர். இந்த கும்பல் இதே போல நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து வன விலங்குகளை வேட்டையாடியதா அல்லது இந்த கும்பலுக்கு எவ்வாறு அந்த வெடிப்பொருட்களின் மூலப்பொருட்கள் கிடைத்தது என்பது குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.